அன்பார்ந்த தோழர் தோழர்களே, இன்றைய நிலைமை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு எந்த அளவுக்கு போயிருக்குது, என்னைக்கு வழக்கு வருது, இந்த வழக்குல யார் யார் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க, இந்த பிரச்சனைகளை ஒட்டி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணுன்ற உத்தேசத்துல வந்திருக்கிறோம். வழக்கு 13ஆம் தேதி வருது. இந்த மாதம் 13ஆம் தேதி வழக்கு போர்ட்டல் நம்பர் 3 அதுல வருது. நெட்டு 12ஆம் தேதி சாயங்காலம் தான் எந்த ஆளு எந்த டைம்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல போடுவான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன நிலைமைனா, இப்போ கோர்ட்டுடைய வழக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கம்பெனி நடத்துறேன், நீ கம்பெனி நடத்துறேன் கூட கேட்டுக்கிறாங்க. யாருன்னா நடத்துட்டேன் கம்பெனியை. நம்மளுக்கு என்னன்னாக்கா செட்டில்மெண்ட் ஆயிட்டு போது யாருன்னா கம்பெனி வாங்கிக்கோ, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த சொசைட்டி யாருன்னா வாங்கிக்கோ. நாங்க முழுக்க முழுக்க கோர்ட்டு நம்புறோம். கோர்ட்டுடைய விவகாரம் என்னன்னாக்கா, இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லும், கோர்ட் என்ன சொல்லும், நம்மளுக்கு சாதகமா வந்தா கூட மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். அந்த சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னா, தோழர் பாலன் விட்டா வேற யாரும் இல்லை. இப்போ தோழர் பாலன் அவர் சுப்ரீம் கோர்ட்ல கூட நான் வழக்கு பதிவு பண்ணிட்டு நான் அந்த தொழிலாளிக்காக பேசுறதுக்காக அவர் இருக்காரு. ஒரு சிலர் எல்லாம் என்னன்றாங்க, மூர்த்தி பன்னீர் இவங்க சங்கம்லாம் நல்ல சங்கம் தான், ஆனா பாலனை வச்சு தப்பு, பாலனை வெக்கேட் பண்ணிட்டு என்கிட்ட வர சொல்லு, நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்னு ஒரு குரூப் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. என்னுடைய வழக்கறிஞர் பாலன் தான். இன்னைக்கு கண்டெம்ட் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அவர் தான். எங்க கிட்ட கூட துணி பைசா இல்லாத என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேப்பர் வாங்கிட்டு பண்ணிக்கிறாரு ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னாக்கா, மேனேஜ்மெண்ட் அப்பீல் போய்க்கிறான். அந்த அப்பீலை வெக்கேட் பண்றதுக்கு கூட போன வாரம் தோழர் பாலன் என்ன வர வச்சு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வக்காலத்துல சைன் போட்டு அதை வெக்கேட் பண்றதுக்காக கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறேன். நம்ம யூனியன்காரெல்லாம் கூப்பிட்டாங்க. நான் வக்காலத்துல சைன் பண்ணதுனால என்ன சைன் பண்ணிக்கிறதுனால நான் தான் அந்த மேனேஜ்மெண்ட் போட்டு அப்பீல வெக்கேட் பண்ணோம். அப்படி வெக்கேட் பண்றது கூட 11ஆம் தேதி வரும். தோழர் பாலன் கிட்ட காலைல கூட பேசினா அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஈவினிங் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தரேன்னு சொல்லிக்கிறாரு. ரெண்டு இந்த நிலைமையில என்னன்னா, பிஜிஎம்எல் உடைய எம்ப்ளாய்க்கு எஸ்டிபி எம்ப்ளாய் வீடுகளை சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் 52 கோடி கொடுக்கணும், பிளஸ் வீடுகளை சொந்தம் பண்ணணும்னு. இன்னைக்கு இந்த பிஜிஎம்எல் நிர்வாகம் என்ன பண்றான், ஏற்கனவே நன்மதி செல்வம் இருக்கும் போது எல்லா வீட்டுக்கு ரெடி ஆயிட்டு கோர்ட் அந்த யார் மந்திரி லாஸ்ட் டைம் ஜோஷி அவரு என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வந்தாரு. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாரு. என்னன்னு, கோர்ட்டோடைய ஆர்டர் மீறி நாங்க மதிக்கல, கோர்ட் என்ன சொல்றது அதை ஒபே பண்ணி உங்களுக்கு செட்டில் பண்றோம்னு சொல்லிட்டு பிரகதாஜ் வச்சு சொல்லிட்டு போனாரு. அதன் பிறகு எலெக்ஷன் வந்துச்சு, கேபினெட் சேஞ்ச் ஆச்சு. இப்ப கிஷன் ரெட்டி வந்துக்கிறாரு மினிஸ்டரா. அவருக்கும் நாங்க எக்ஸெப்ட் சாப்பிட அவருக்கும் அசோசியேஷன் இது லெட்டர் போட்டுக்கிறோம், செக்ரட்டரிக்கு போட்டுக்கிறோம். அவங்க எல்லாம் என்னன்றாங்கன்னா, கோர்ட்டுடைய தீர்ப்பு தான் நாங்க ஏத்துக்குவோம், கோர்ட்டு தீர்ப்பு இல்லாட்டி நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இது பதில இந்த முட்டாள் நிர்வாகம் அங்க ஓஎஸ்டி ஒருத்தன் ஜோசப் செக்யூரிட்டி ஆபீசர் ஒருத்தங்கிறான், இவனுங்க உணர்த்த அபிலாஷன் ஒருத்தங்கிறான், அவன் ஒன்லி எஸ்டிபி எம்ப்ளாய் மட்டும் பாக்குறான்னா. அந்த ஆள் என்னன்றா, நாங்க முனிசிபலுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டோம், முனிசிபல் தான் காத்தா கொடுக்கணும் எங்களுக்கு இல்லைன்னா. முனிசிபல் கமிஷனர் போய் கேட்டான்றான், 7.5 கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த 2400 பேருக்கும். இது வரைக்கும் கொடுக்கணும் டாக்ஸ் அவன் 7 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஆனா பிஜிஎம்எல் நிர்வாகம் 2 கோடி தான் கொடுத்துக்குது, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு கமிஷனர் சொல்றாரு. இவனுங்க வருஷத்துக்கு ஒரு டைம் 1 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கு வாங்குறானுங்க. பிஜிஎம்எல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டிக்கு போறது, இவனுக்கு கார்ல போறது, கார்ல வர்றது. அங்க இருக்கிற ஓஎஸ்டி அங்க இருக்கிற வீடு பக்கத்துல அங்க கூட கார்ல போறான், அங்க திரும்பி கார்ல வரான். அதே மாதிரி செக்யூரிட்டி ஆபீசர் அவங்க வீட்டுல 2 செக்யூரிட்டிங்க. அந்த மாதிரி இவனுங்க நல்லா மைண்ட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு தொழிலாளி தொழிலாளி துரோகிங்க. அவனுங்க எந்த வேலையும் பண்ணல, பணமா யார் கொடுக்குறான் பணம் அதை வாங்கிக்கிறானுங்க, அதை தவிர வேற எதுவும் பண்றது இல்லை. அத்தையும் வன்மையா கண்டிக்கிறோம். அடுத்தபடியாக சானிடேஷன் வசதி இல்ல, குடிக்கிற தண்ணி இல்ல, சுகாதாரம் இல்ல, சரியான லைட்டிங் இல்ல. இதுக்கு ரெண்ட் போடுறான். 75,000 கட்டணும், 25,000 கட்டணும், 30,000 கட்டணும். அதை வன்மையா கண்டிக்கிறோம். ஏற்கனவே நாங்க அசோசியேஷன் சார்பில் முடிவெடுத்து யாருமே பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், ரெண்ட் கட்டாதீங்க, நீ என்ன பண்றான்னு பண்ணிடலான்னு. அந்த தொழிலாளி எல்லாம் என்ன பண்றான்னா, நம்மளுக்கு என்னடா நாளைக்கு என்ன ஆகுதோ பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருக்கிறான். இன்னைக்கு பிரச்சனைங்கன்னு வரும்போது 2300 தொழிலாளி செட்டில் ஆயிட்ட பிறகு அண்ணாத்து எவன் வீடுக்கிறான், எவன் ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கிறான், ரெண்ட் கட்டாதுன்னு மேனேஜ்மெண்ட் கோர்ட் ஆர்டர் வெக்கேட் பண்ணோம். அன்னைக்குதான் அவனுக்கு அந்த கஷ்டத்தை அன்னைக்கு ஓடியாருவான் நம்ம கிட்ட. நான் அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தொழிலாளிக்கு ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ரெண்ட் கட்டுறதோ போறதெல்லாம் வேணா, நீங்க அசோசியேஷன் சார்பு வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட் நடவடிக்கை பாருங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நம்முடைய பிரச்சனைகள் தீரும். அதை விட்டுறான். கார்பரேஷன் பேங்க் கிட்ட உட்காந்துக்கிறான், என்னாச்சு கோர்ட்டுன்றான். நம்மள ஒரு 40-50 பேரு
தொழிலாளி 50 தொழிலாளி வந்து உணர்ச்சியோட நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வரான். மற்ற தொழிலாளிக்கு அதை பத்தி சிந்தனை இல்லை. ஏன்னா 25 வருஷம் போராடி 1 ஹவர்ல போட யாரை நம்புறதுன்ற தொழிலாளி அந்த கனவுல ஒத்துக்கிறான். ஒரு சிலர் பாதிக்கப்படுறான். 4 பேர் வந்தா நம்மளுதுன்னு சொல்லிட்டு அவனும் விடுறான். நான் ஒரு கை தட்டினா ஓசை வராது. இன்னைக்கு சொசைட்டிங்க, சங்கங்க, எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் பிளவுபட்டுக்குது. யார் வந்தாலும் என்னன்றான், நீங்க எல்லாம் ஒன்னா வாண்டான். எம்பியா தான் சொல்றாரு, எம்எல்ஏ தான் சொல்றாங்க, கோர்ட்ல கேஸ் நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனா கோர்ட் என்ன பண்றாங்கன்னா புல்லாங் பண்ண போறான். ஏற்கனவே 9 தொழிலாளி லாஸ்ட் டைம் தோழர் பாலன் அவரு ஆர்குமெண்ட் பண்ணாரு. ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஜட்ஜி கேக்குறாங்க, ஏன் நீங்க வந்து புல்லாங் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்கன்னாரு. அப்போ அந்த ஜட்ஜம்மா என்ன சொன்னாங்க, டபுள் பெஞ்ச் நிறைய தொழிலாளி எல்லாம் உட்காந்து நாங்கெல்லாம் உட்காந்து கோர்ட் உள்ள அந்த அம்மா கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் அப்பீல் போய்க்கலாம், ஏன் அப்ஜெக்ஷன் போடல அப்படின்னு சென்னமலைக்கு கேக்குறாங்க. சென்னமலைக்கு சொல்றாரு, இல்ல நான் அப்ஜெக்ஷன் போட்டேன்றாங்க. போட்டா ஒரு காப்பி கொடுன்னு கேக்குறாங்க ஜட்ஜி. இவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல. அப்புறம் மறுநாள் நான் போன் பண்ணி கேட்டேன், ஏன் சார் நம்ம எல்லாம் காசு போட்டு 200 300 எல்லாம் போட்டு கொடுத்துமே, கொடுத்து கூட நீங்க வந்து அப்ஜெக்ஷன் போடுறதை விட்டு இல்ல நான் கொட்டிதுன்னு சர்க்கார் ஏனாகுது கொத்தில ஜட்ஜி ரிசைன் பண்ணிட்டான்னு ஏதோ சொன்னாரு. ரைட், இப்ப நான் போட்டு சார்னா இப்ப போட்டுக்கிறாரு, போடல தெரியாது போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அது ஒரு பக்கம். இப்ப பிஜேஎம்எல் நிர்வாகம் என்ன பண்றோம்னா முழுக்க எவ்வளவு பொருளாங்க ஆகுதோ அவ்வளவு நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள கோர்ட்ல தள்ளி போட்டு வரோம். இதை வந்து நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், தங்க வயல் தொழிலாளிகள் எல்லாம் ஒன்னா சேரணும், அரசியல் தலைவர்கள் வந்து பேக்ரவுண்ட் இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணணும் தான் தோழர் பாலன் லாஸ்ட் டைம் மே 1ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தும்போது சொன்னாரு. ஒரு 500 தொழிலாளி, ஒரு 1000 தொழிலாளி வாடா விதான் சௌதகிட்ட உட்காருங்க, ஹைகோர்ட்டுக்கு உட்காரு, கவர்மெண்ட்டுக்கு தட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்டோம்னா எந்த தொழிலாளியும் செவி சாய்க்கல. அதனால என்ன நிலைமைன்னா, நம்ம கிட்ட எப்போ ஒற்றுமை இல்லையோ அதனால பிரச்சனைங்க லேட் ஆயின்னு போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மைன்ஸ் எம்ப்ளாய் அந்தோனி குரூஸ் ஒருத்தர் இருந்தாரு. அந்தோனி குரூஸ் போது அவர் தான் பணம் ரெண்ட் கட்டாரு, அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. மின்னலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அன்ஆத்தரைஸ் பர்சன்ட் ரயில்வே தொழிலாளி, அவங்க அன்ஆத்தரைஸா ஆக்கிய பண்ணிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து 2 பேரும் போடும்போது கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, யாரும் சரியான நடவடிக்கை வரலன்னு கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிச்சு. இருக்கிற மேனேஜ்மெண்ட் அன்பிட்டு ஓஎஸ்டி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. செக்யூரிட்டி ஆபீசர் அவனும் அன்பிட்டு. கம்பெனி வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னா யார் மைன்ஸ் எம்ப்ளாய் 2026 கூட ரெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதை வெக்கேட் பண்றோம்னா அதுக்கு யோகியத்துல கேட்டாக்கா அவங்க அப்பீல் போயிட்டாங்க, நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், நாங்க சட்டப்படி நடக்கிறோம்னு சொல்லிட்டு சிஎஸ் போவோம் ஓஎஸ்டின்னு சொல்றாங்க. குறிப்பா என்னன்றாங்கன்னா காசு வாங்கிக்கிறாங்க. அங்க கூட எல்லா இடத்துலயும் காசு வாங்கிட்டு கரப்ஷன் வேலை தான் பிஜேஎம்எல் நிர்வாகத்தை தவிர பிஜேஎம்எலுக்கு இல்ல. இதை எதிர்த்து நான் மைன் செக்ரட்டரிக்கு வந்து கிளீனா டிராட் போட்டு அமிச்சேன். இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆபீசரும் ஓஎஸ்டி வந்து இந்த மாதிரி தில்லுமுள்ளு எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு எல்லாம் நான் மெயில் அமிச்சேன். எங்க சங்கத் சார்பில் நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அமிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடு ரெண்ட் பத்தி யாரும் கட்ட தேவையில்லை. கட்டுறன்ற பயம் இருந்தா கூட கட்ட தேவையில்லை. நாங்க என்னன்றோம், எங்களை நம்புங்க, நாங்க தொழிலாளி கடைசி வரைக்கும் இருக்கிறோம். நாங்க வந்து எவனுக்கோ போய் குலாமாவோ எவங்கிட்ட போய் காசு வாங்கினோம், எவங்கிட்ட பணத்தை வாங்கினோம், எங்களுக்கு அந்த மாதிரி தொழிலெல்லாம் அந்த மாதிரி எங்க ஆளுங்க யாரும் செய்யறதுல நேர்மையா தொழிலாளிக்கு நியாயமான முறையில போராடிக்கிறோம். இன்னைக்கு சொன்ன பவன்ல எந்த அசோசியேஷனும் வரது இல்லை, எக்ஸாம்பிள் அசோசியேஷன் இல்ல, சொசைட்டில யாவனா வந்து இவங்க செய்யற தில்லுமுள்ளு வேலை நாங்க எங்க சங்கம் தான் போய் கேட்கணும்னு தெரியல, வேற யாரும் இல்லை. அந்த ஓஎஸ்டி என்ன சொல்றா, எனக்கு கன்னடா தெரியாது, நீ வந்து இது ஹிந்தி இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசுன்றா. உடனே ரட்சண வேதிக்கை எடுத்துன்னு போயிட்டு அங்க வந்து நாங்க சொன்ன பவன்ல போராட்டம் பண்ணோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு என்ன இருந்தாலும் 13ஆம் தேதி கோர்ட்டுடைய நிலைமை கோர்ட்ல தான் வரும். இங்க நம்மளுங்க என்னன்றாங்கன்னா எக்ஸாம்பிள் அசோசியேஷன் இருக்கிறவங்க கூட அவங்க என்னன்றாங்கன்னா அட்டார்னி ஜெனரலாம் யாரு சென்னமாளிகை அட்டார்னி ஜெனரலாம் இவரு நம்ம கே ராஜேந்திரன் 1997 ஏதோ பஸ் விட்டாராம், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுங்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது, இப்ப தொழிலாளி பிரச்சனைக்கு என்ன ஆகுது, கோர்ட்டுடைய நடவடிக்கை என்ன ஆகுது, அத்தை சொல்லுங்கடானா அத்தை விட்டுப்பட்டு நீங்க வந்துருங்க, நீங்க பாலன் கிட்ட கேஸ் வித்ரா வாங்கிக்கொண்டெல்லாம் பேசுறாங்க. நாங்க எந்த காரணத்தை கொண்டோம், எங்களுக்கு கடைசி வரைக்கும் லீகல் அட்வைசர் தோழர் பாலன் தான். தொழிலாளி புள்ள, அவங்க அப்பா அவங்க வைடிங் டிரைவர், அவர் இன்னைக்கு வழக்கறிஞர்னா கர்நாடக மாநிலத்திலே ஒரு கிரிமினல் லாயர்னா தோழர் பாலன் யாரும் இல்லை. அவங்க என்னன்றாங்க, பாலனை வந்து வித்ரா பண்ணிட்டு என் கூட வாழ்றாங்க, நாங்க யாருக்கும் போக தயாரில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு முழுக்க தொழிலாளிக்கு நல்லது பண்ணோம். மேனேஜ்மெண்ட் எதுக்கு தான் வேலை எங்களுக்கு. நீங்க பிரஸ்காரங்க பார்த்துப்பீங்க, எத்தனை பிரச்சனை வீடு வாடகை நாங்க வந்து ஸ்கேனர் பண்ணதே நாங்க தான். இந்த மாதிரி போக்கஸ் பண்றாங்க, ரெண்ட் கட்டா திருடுவான்னு சொல்லிட்டு ஸ்கேனர் பண்ணி வச்சது நாங்க தான். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணனா எங்க 13ஆம் தேதி வழக்கு, எல்லா தொழிலாளிகளும் தயவு செய்து அன்னைக்கு வந்து அந்த வழக்குடைய நிலவரத்தை பார்த்துக்கின்னு ஃபர்தர் நம்ம என்ன பண்ணன்றது ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு, சென்னை ஸ்கூல்லு அது வந்து ஒரு 7 ஏக்கராவோ 8 ஏக்கரா இருக்குது. நம்ம என்னன்றோம்னா
கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறான், டெல்லியில் நாங்க லெட்டர் அனுப்பணும். இது வந்து தனியார் யாரும் நீல் ஜோசப் இன்னும் யாரும் குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஸ்கூல் மேலே இருக்காங்க. நான் பல மீட்டிங்ல சொல்லிக்கிறேன். நான் என்னன்ற தி எக்ஸ் ஸ்டூடெண்ட் தாசில்தார் அவனுக்கு போலீஸ் சூப்பரண்ட் போட்டுக்கிறாங்க கமிட்டியில, ஓஎஸ்டி போட்டுக்கிறாங்க, தாசில்தார் எவனு பழைய ஸ்டூடெண்டா 88 பெஞ்ச் அப்புறம் இந்த ஜனார்தன் ஹோட்டலுக்காரன் எவனே சேர்த்து கமிட்டின்னு பண்ணிக்கிறாங்க. நான் என்னன்ற கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா நான் நடத்த முடியலன்னு சொன்னா எங்க எக்ஸாம்பிள் கொடுங்க, நாங்க நடத்துறோம் ஸ்கூல்ல. வேற யாருக்கும் நாங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்க அது மேல கூட ஸ்டே பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். அது வந்து அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு வரல. ஏதோ நெட்லயோ ஒரு போன்ல வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறாங்க, யார் யாரு செக்ரட்டரி, யார் பிரசிடென்ட், யாருன்னு. அதெல்லாம் வந்து நாங்க பாக்குறோம். எங்களது எக்ஸாம்பிள் அசோசியேஷன் எந்த எங்களுக்கு செட்டில் ஆகுறதுக்கு துணி கூட நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம், எந்த கமிட்டிக்கும் அலோவ் பண்ண மாட்டோம். செட்டில் ஆகிட்டு பிறகு கவர்மெண்ட் அப்ரோச் பண்றோம், கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணலாம், எக்ஸாம்பிள் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். இந்த ஸ்கூல் பிரச்சனை இப்படி போயிருக்குதுங்க. அதனால கேட்கறதுக்கு எந்த லீடரும் வரலைங்க, எந்த அசோசியேஷனும் வரல, எந்த சொசைட்டியும் வரல. ஏன் அப்படி கமிட்டி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றதுக்கு யாவனும் இல்லை. அதனால வேண்டி எங்க தொழிலாளியுடைய பிரச்சனைகளுக்கு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க இன்னைக்கு எல்லாம் 65-70 வயசு வைக்கிறோம். யாரு என்ன ஆகும் தெரியாது. தினம் தினம் 4-5 போஸ்ட் ஓட்டுறாங்க சர்க்கிள்ல. மனுஷன் ரொம்ப வேதனையாக்குது. இப்ப நம்ம ஆனந்தன் ஒருத்தர் என்டி பிளாக்ல அவரே இறந்துட்டாரு. மார்க்கத்தில் 2 பேர், தினம் தினம் ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேர் இறக்குறாங்க. அதனால தொழிலாளிகள் கவனத்துக்கு என்னன்னா, தொழிலாளிகள் ஒர்க்கர் மேல நம்பிக்கை வச்சு இந்த கோர்ட்டு தீர்ப்பு 15ஆம் தேதி திரளான தொழிலாளிகள் வாங்க, ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் பண்ண தவிர நம்முடைய வலிமை நம்மளுடைய ஒற்றுமையில தான் இந்த வெற்றி பெற முடியும். தவிர நீங்க குரூப்பா பிரிச்சுன்னு நான் என் பக்கம் எனக்கு அவன் பக்கம் நான் இவன் பக்கம் போயிருந்தாக்கா எந்த காலத்தையும் தீர்வு வராது. மேனேஜ்மெண்ட் உங்களை ஏமாத்தி நிற்பான். அதுக்குள்ள ஒரு தொழிலாளி இப்போ 900 சேர்த்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள் போனாக்க இன்னும் தொழிலாளி சேர்த்துருவான். அப்புறம் அந்த பணம் யாருக்கு போய் சேரும், யாருக்கு ஃபைட் பண்ணணும்னு கூட தெரியாத நிலைமாயிடும். ஆகவே எல்லா தொழிலாளிகளும் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து 15ஆம் தேதி உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வழக்குடைய தீர்ப்பை வந்து நீங்க கேட்கணும்னு எங்க அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.